வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டை வைத்துள்ள ஒவ்வொரு நபர்களுக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சில முக்கியமான அறிவிப்புகளை இப்போ தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அதாவது ரேஷன் அட்டை ரத்தாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அது என்னென்ன அறிவிப்புகள், அதிலிருந்து நம்ம எப்படி காத்துக்கொள்ளணும் அப்படின்ற முக்கிய விவரங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க நபர்களாக இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரேஷன் கார்டு அப்படின்றது 5 வகையான ரேஷன் அட்டைகள் இருக்கு. அதுல 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் அப்படின்ற தரப்புல இருந்து ரேஷன் அட்டை கொடுத்து ரேஷன் பொருட்கள் அப்படின்றதும் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3 முக்கியமான அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அதுல முதல் அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே அடிக்கடி அதெல்லாம் அப்டேட்டை செய்ய வேண்டி இருக்கும். அதாவது பெயர் நீக்கம், பெயர் திருத்தம், பெயர் சேர்த்தல், முகவரி மாற்றம், மொபைல் நம்பர் அப்டேட் போன்ற அப்டேட்கள் எல்லாமே செய்ய வேண்டி இருக்கும். அந்த அப்டேட்களை உடனுடனே செய்யணும். அப்படி செய்யாவிட்டால் தொடர்ந்து ரேஷன் உதவிகள் கிடைக்காமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டு நடந்த ஆய்வுகளின் படி பார்த்தீங்கன்னா 3 கோடி போலி அட்டைகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. இதனால ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி இழப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னும், இந்த நிலையில தான் இந்த மாதத்துக்குள்ளாரையே அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். அதற்கு ரேஷன் அட்டையில் ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு அரசு அறிவிச்சிருக்காங்க. நீண்ட காலமாக ரேஷன் பொருட்கள் வாங்காமல் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது 6 மாத காலத்துக்கு மேலாயும் ஒரு முறை கூட ரேஷன் பொருட்களை வாங்கலை அப்படின்னாலும் அதையும் போலியான ரேஷன் கார்டு அப்படின்னு கருதப்பட்டு ரத்து செய்யப்படும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அதற்கு அடுத்த மாதத்திலிருந்து ரேஷன் பொருட்கள் எதுவுமே வழங்கப்படாது அப்படின்னும் கூட்டுறவுத்துறை வட்டாரங்களும் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சில பேருக்கு டவுட் வரலாம், ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய தலைவர் மட்டும்தான் இந்த இகேஒய்சியை கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணணுமா, இல்லை எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு. கம்பல்சரி எல்லாருமே நீங்கள் வெளி இடத்துல இருந்தாலுமே இந்த இகேஒய்சியை கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணாமல் போகக்கூடிய பட்சத்தில் அவங்களோட பெயர்களும் நீக்கப்பட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேஷன் பொருட்களும் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இரண்டாவது முக்கிய அறிவிப்பா, இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 3 மாதங்களுக்கு தேவையான உணவு தானியங்களை ஒன்றாக வழங்கணும் அப்படின்னு மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதத்திற்கான 3 மாதங்களுக்கான அரிசி, கோதுமை போன்ற எல்லா பொருட்களும் ஒட்டுமொத்தமாக கிடைச்சிரும். வேணுங்கிறவங்க வாங்கி கேட்டு பயனடைந்துக்கோங்க. இது எதற்காக அப்படின்னா, இப்போ கோடை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். இன்னொன்று, கிடங்குகளில் கோதுமை அடுக்கிறதுக்காக இருக்கட்டும் எதுக்குமே இடம் இல்லை அப்படின்றதுனால தான் இந்த அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க. வேணுங்கிறவங்க கேட்டு கட்டாயமாக வாங்கிக்கோங்க. 3 மாதத்துக்கு நீங்கள் ரேஷன் கடைக்கு போகணுன்ற அவசியமே இருக்காது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 8,000 கொடுக்க இருக்கிறாங்க. அதை பற்றின அறிவிப்புகள்லாம் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.